சிறப்பான கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் நல்லாசிரியர் ஜான் கணேஷ் ஐயா அவர்களே, உரத்த சிந்தனை தலைவர் சிவானந்தம் ஐயா அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற கவிதா அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சென்ற இந்திராணி அம்மையார் அவர்களே, வழங்க காத்திருக்கின்ற விநாயக சுந்தரி அம்மையார் அவர்களே, என்னோடு விமர்சனம் செய்ய அமர்ந்திருக்கும் சக தோழர்கள் முருக சரஸ்வதி, ஜெயபாரதி, குருலட்சுமி அவர்களே, இவங்க எல்லாருமே ஆசிரியர்கள். நான் ஒருத்தர் மட்டும் ஆசிரியர் பண்ணிடலாதவன். இன்னும் கருத்துரை வழங்க காத்திருக்கின்றவர்களே, வரவேற்புரை ஏற்புரை வழங்க காத்திருக்கின்ற நாவல் ஆசிரியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற தினகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு முன்னால பேசின ஒரு பிரம்மகுமார் ராம்ராஜ் நிறைய விஷயங்கள் சொன்னார். அந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லணும். அது ஒரு மலரின் மேல் ஒரு பட்டாம்பூச்சி அமர்வது போல் வலிக்காமல் விதையை போல் தூவ வேண்டிய விஷயம், ஆணியை போல் அடிக்கக்கூடாது. அதை தெளிவாக தன்னுடைய பட்டாம்பூச்சி சொன்ன கதையிலே சொல்லி இருக்கின்றார். எப்படி குழந்தைகளுக்கு விதை போல் அறிவுரைகளை தூவ வேண்டும், கதையோட சொன்னா கேட்கலாம். இந்த கதைகளை படிக்கும்போது ஏதோ கார்ட்டூன் சேனல் பார்த்தது மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா டோரா பூச்சி பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு. இந்த வயசுல பார்ப்பேன் எல்லாமே பார்ப்பேன், அப்படி ஒரு உணர்வு. ஏனென்றால் அறம் சொல்லும் மரம், உறவை சொல்லும் பறவை, வேதம் சொல்லும் பூதம், ஆடி பாடச் சொல்லும் அசையாத மலைகள், இவைகள் எல்லாம் இந்த கார்ட்டூன் சேனல்ல மட்டும்தான் சாத்தியம். அப்படி ஒரு சாத்தியத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. அப்படி ஒரு கார்ட்டூன் சேனல் பார்க்குற மாதிரி அதை வாசிக்கும் போதே அந்த எழுத்து நடை இதெல்லாம் அந்த நம்பிக்கையை கொடுக்கின்றது. இது ஒரு குழந்தை மனநிலையிலிருந்து அவர் எழுதின மாதிரி தெரியல, குழந்தையாகவே மாறி இருக்கின்றார். பல இடங்கள்ல குழந்தை மனநிலையில் இருப்பதற்கும் குழந்தையாகவே இருப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஒரு பல இடத்துல குழந்தையாவே மாறி அதை எழுதியிருக்கிறார். அது இந்த டோரா பூச்சி சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அந்த வசனமே வர்ற மாதிரி இருக்கும். இப்ப நாம எங்க போறோம், புலிக்குகைக்கு போறோம். இப்ப நாம எங்க போறோம், புலிக்குகைக்கு போறோம். அப்படி அந்த புலிக்குகை நாவல், இந்த ஊருக்கு வந்தேரி, என்னுடைய ஊர் மதுரை. எனக்கு இங்க ஒரு புலிக்குகைன்னு இருக்குங்கிறதே தெரியாது. அப்ப இந்த நூலை படிக்கும் போது அது ஒரு புதிதான தகவல் எனக்கு. அப்போ அந்த புலிக்குகைக்கு போகும்போது எறும்பு திண்ணி அவங்களோட ஒரு சிநேகமாகுது. இயற்கை மனிதனோடு எப்போதுமே சிநேகமா இருக்குங்கிறதுக்கு எல்லா கதைகளுமே சான்று. இந்த கதையிலும் அந்த சான்று இருக்கு. அந்த எறும்பு திண்ணி இவர்களோட சிநேகமாகிறது, புலிக்குகைக்கு அதுவே வழி நடத்துது. வழி நடத்திட்டு போறது மாத்திரம் கிடையாது, போற வழியில ரெக்கமெண்டேஷனும் பண்ணிட்டு போகுது புலிகிட்ட. ஏன் நல்ல பிள்ளைங்க வந்திருக்கவங்க அடிச்சு சாப்பிடாத, நம்ம பிள்ளைங்க நல்ல வழி நடத்துட்டு நல்ல வழி நடத்தும். அப்ப அந்த கதை தேர்வு களம், அதை விவரிக்கக்கூடிய விதம் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிச்சா போர் அடிச்சு வச்சிடக்கூடாதுல்ல, அது திரும்ப திரும்ப வாசிக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப அங்க போனா அந்த புலியும் பேசுது. இது எங்க சாத்தியம், கார்ட்டூன்ல மட்டும்தான் சாத்தியம். எறும்பு திண்ணி பேசுது, புலி பேசுது, வவ்வா பேசுது. அதனுடைய கண்டென்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா நீங்க படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. எல்லாம் அறிவுரை சொல்லுகின்றன. இயற்கையாக இருக்கின்ற வரைக்கும் அது மனிதனுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட வாசித்த எல்லா கதைகளிலுமே அந்த கூறு தான் இருக்குது. அப்ப அந்த புலியும் அறிவுரை சொல்லுகிறது. யாருக்கு, மனிதனுக்கு. இங்கே எவருக்கு, இங்கே மனிதனுக்கு தான் அறிவுரை சொல்றாரு, விலங்குக்கு சொல்லலையா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவைகள் இயற்கையோடய இயைந்து வாழ்கின்றன. மனுஷன் மட்டும்தான் இயற்கையை தனக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற வெறியோட அணுகுண்டு கண்டுபிடிக்கிறான், இரவை பகலாக்குறான், பகலை இரவாக்குறான், என்ன வேணாலும் செய்கிறான். ஆனா மிருகங்கள் அப்படியல்ல, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழுது. அதனால அதுக்கு தனியா அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதையெல்லாம் மீறுகின்ற மனிதனுக்கு மட்டும்தான் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஒவ்வொரு கதையிலும் மனிதனுக்கு யார் அறிவுரை சொல்றது? இன்னொரு மனிதன் இல்லை, விலங்குகள் அறிவுரை சொல்லுது. நான் இந்திராணி அம்மா பேசும்போது சொன்னாங்க, மனிதர்கள்லாம் விலங்குகள் ஆயிட்டான், விலங்குகள் மனிதத்தன்மையோட வந்துட்டு இருக்குது. உண்மைதான். அவருடைய இந்த கதைகள்லையும் அது சொல்ல முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிக்கூண்டுன்ற ஒரு கதை. இப்போ ஆசிரியர் கையில இந்த பிரம்பையும்
போலீஸ்காரன் கையில் இந்த குச்சியும் பிடிங்கிட்ட பிறகு குற்றங்கள் நிறைய போச்சு. அப்போ ஒரு மாணவன் தன்னுடைய பிள்ளை பருவத்தில் யாருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், எப்படி நடந்தா அவன் சரியா வருவான் அப்படிங்கிறதுக்கும் இந்த கதையில ஒரு உதாரணம் இருக்கு. இந்த மணிராசுங்கிறவனுக்கு சரியா படிப்பு வரல, தன்னுடைய நண்பனோட சேர்ந்து காட்டுக்குள்ள போயிடான். அங்க நடக்கிற சம்பவங்கள் தான். அப்போ அவன் இயற்கையோடு கலக்கும் போது எல்லாவற்றையும் மறக்கிறான். அதாவது தன்னுடைய பழைய இயலாமை எல்லாத்தையும் மறந்துட்டு, பழைய இயலாமையெல்லாம் மறந்துட்டு புதிய சுவாசத்தை பெறுகிறான், புதிய ஞானத்தை பெறுகிறான். வகுப்பறைக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் பட்டுன்னு விடுவிக்கிறான். ஆசிரியர் ஆச்சரியமா பார்க்கிறாரு. அதுல என்னன்னா, இது ஆணைப்பாறை. இந்த கிளிக்கூண்டுல ஒரு முக்கியமான விஷயம், பேரண்டோட சொல்ல கேட்கலைன்னா என்ன பாடுபடுவாங்க அப்படிங்கிற இந்த கிளிக்கூண்டுல இருக்கும். ஒரு தாய் கிளியும் தந்தை கிளியும் நெய் தக்காளி கொண்டு வர்றேன் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, நீங்க கூண்டுக்குள்ள பத்திரமா இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகுது. அந்த நேரத்தில் ஒரு மின்மினி பூச்சியும் வான் பண்ணுது, வேட்டையாளர்கள் தெரியுறாங்க, கூண்டை விட்டு வெளியில வராதீங்கன்னு சொல்லிட்டு போகுது. ஆனா அந்த குசும்பு குடிச்ச குழந்தைங்க எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருக்காது இல்லை, வெளியில போய் ஏதாவது பண்ணிட்டு அடி வாங்கிட்டு வருங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் போய் யார் அடைச்சது என் பிள்ளைன்னு வாங்க, அங்க என்ன அடைச்சுன்னே கேட்க மாட்டாங்க. அது மாதிரி இந்த ஒரு 2 குட்டி கிளிகள் என்ன செய்யும்னா, அந்த பொந்துல இருந்து எட்டி பார்க்கும். பார்த்தோன்னா ஒரு பையன் பார்த்துடுறான், அவன் பேர் மணிராசு. அவன் கொஞ்சம் சுட்டி பிடிச்ச பையன். மரத்துல ஏறி போய் அந்த கிளியை கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்கலாம். ஆனால் இயற்கை தான் மனிதனுக்கு போதிக்கிறதுன்றதுக்கு அதுல ஒரு உதாரணம் இருக்குது. இவனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருவாங்க. அங்கே இவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள், தன்னை எப்படி ஒரு சிறை கைதி போல நடத்துறாங்க அப்படின்னா அப்ப இவனுக்கு ஞானம் வரும். நாம 2 கிளியை கொண்டு வந்து நம்ம வீட்டுல அடைச்சு வச்சோமே, அவைகள் என்ன பாடுபடும். அங்கே கொண்டு வந்து சிறை கைதியா வச்சிருந்தாலும் கூட அந்த பெற்றோர் அன்பு என்பது அளப்பரியது. சத்தம் போடாம கொட்டைகள் பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த சின்ன கிளிகளுக்கு கொடுத்துட்டு போறதா பதிவு பண்ணியிருக்கிறார். தாய் அன்பும் தந்தை அன்பும் அவ்வளவு அளப்பரியது. அது வளர்ந்ததுக்கு பிறகு, ஹாஸ்டலுக்கு போனதுக்கு பிறகு, புத்தி வந்ததுக்கு பிறகு அதை விடுவிக்கிறதுங்கிறது தனி. சுதந்திரம் என்பதுதான் மனிதனுக்கு முக்கியமான விஷயம். மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும். நம்ம வீட்டுல வளர்த்துருக்க நாயை ஒரு நாளைக்கு தரிச்சு விட்டுட்டோம்னா தெருவில் ஓடி போயிடும். ஏன்னா அதுக்கும் சுதந்திரம் தேவைப்படுது. அதையும் இயற்கையின் ஊடாகவே சொல்லி இருக்கிறார் கதாசிரியர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது ஆணைப்பாறை. இதுதான் அந்த முக்கியமான விஷயம். ஆசிரியர்கள் கூட்டுனாங்க எங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனா நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையில முதல்ல அழுதோம், 1ஆம் வகுப்பு போயிட, அப்புறம் போயிட்டோம். அப்ப எங்களை பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து விடையில சொல்லுவாங்க, கண்ணை தவிர எல்லாத்தையும் உரிச்சிருங்க, சேட்டை செஞ்சானான்வாங்க. சேட்டை செய்வோமா? எப்படி சேட்டை செய்வோம்? சேட்டை செய்யவே வராது. ஏன்னா இங்க பேரண்ட்டை ஒப்புதல் கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. உரிச்சிருங்க, விடாதீங்க, உரிச்சு உப்ப தடவுங்க. உரிச்சிருது மட்டும் இல்ல, உரிச்சு உப்ப தடவிருங்கன்னுவாங்க. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த பேரண்ட்ஸ் பிள்ளைகள் மேல அக்கறை தான். இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் திட்டுனாங்கன்னா உடனே வா பாலா போன SFIன்னு ஒண்ணு இருக்குது, என்னன்னு கூட கேட்கறது கிடையாது, என்ன நடக்குதுன்னு கூட. உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறது, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றது. உடனே அந்த ஆசிரியரை கூப்பிட்டு காவல் நிலையத்துக்கு வாங்க அப்படின்னு. இது நடந்திருக்கு, நான் கற்பனையில சொல்லலை. உண்மையிலேயே காவலர்கள் சில பேர் கனிவா இருக்கிறாங்க. கண்டிக்க முடியலம்மா, இனிமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க, பிள்ளைங்க இங்க நின்றுறாங்க, தர்ணா பண்ணாங்கன்னா எங்களுக்கு வேற வழி இல்லாம போயிடும், நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இதெல்லாம் ஒரு பரிதாபத்துக்குரிய நிலை. நாங்கெல்லாம் அடி வாங்கி படிச்சோம். அன்றைக்கு அடி வாங்கி படிச்சவங்கள 90% பேர் இன்றைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதெல்லாம் அடி இல்லை, எழுத்துக்கள். நம்ம எப்படி இருக்குன்றதுக்கான எழுத்துக்கள். ஆனால் அதுல இந்த கதையில அவன் கட்டடிச்சுட்டு வருவான். பாத்தியார் பாடம் நடத்திட்டு இருப்பார், நீ பாட்டுக்கு நடத்திட்டு கட்டடிச்சுட்டு போயிடுவாங்க. இது பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகள்லையும் நடக்கிற விஷயம். இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம பார்க்ல போய் உட்கார்ந்துட்டு தெரிஞ்சு அவங்க அம்மா அடி வெளுத்து திரும்ப கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. அதன் பிறகு தன்னுடைய நண்பனுடைய உதவியோட காட்டுக்குள்ள போய் ஆணைப்பாறைக்கு போனோம்னா அந்த ஆணைப்பாறை இவனுக்கு அறிவுரை சொல்லுகிறது. நான் உனக்கு எல்லா ஞானமும் தருகிறேன். இயற்கை மனிதனுக்கு எல்லா ஞானத்தையும் தருது. இங்கேயும் அந்த ஆணைப்பாறை அவனுக்கு தேவையான ஞானத்தை தருகிறது. பழைய சோர்வு, அறிவின்மை எல்லாம் நீங்கி புது மனிதனா வர்றான். இப்ப இயற்கையிலிருந்து பாடம் கத்துக்குங்க அப்படிங்கிறத முக்கியமான செய்தி. நம்ம தியானங்கள் என்ன, இயற்கையிலிருந்து கத்துக்கிட்ட பாடம் தானே. அது போல எல்லாமே இயற்கை நமக்கு கொடுக்கிறது, அதுல இருந்து கத்துக்குங்க அப்படிங்கிறது அந்த கதை. இந்த கதைகள்ல ஒரு நம்பகத்தன்மை என்னன்னா, காட்சிப்படுத்தி இருக்கின்ற விதம். இது பெரியவங்க வாசம் இல்ல,
குழந்தைங்க வாசிச்சா இல்லை, யாரு வாசிச்சாலும் அது அந்த இடத்துக்குள்ள போயிடுது. நீங்க அதுல சில ஓவியங்கள் வரைஞ்சிருக்கீங்க, அதை விட்டுருந்தா கூட எங்கள் கற்பனை பரப்பு இன்னும் பெருசா விரைஞ்சிருக்கும். அந்த ஓவியங்களை பார்த்தோம்னா அதுக்குள்ளேயே நிக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைகளுடைய கற்பனை வந்து அளப்பரியது. அதை வந்து நம்ம வட்டம் போட்டு நிறுத்த முடியாது. அதனால அந்த அற்புதத்தை வந்து அந்த காட்சிப்படுத்தி இருக்கின்ற நம்பகத்தன்மை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறார். அடுத்து பறக்கும் பலகை, இது ஒரு விஞ்ஞான கதைன்னு தான் சொல்லணும். அதையும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறார். என்ன விஞ்ஞான கதை? தன்னை சுற்றி இருக்கின்ற இந்த பேரண்டம் எப்படி இருக்கிறது, அதற்குள் நாம் வாழக்கூடிய அந்த மில்கிவே கேலக்சியில சின்னதா இருக்கக்கூடிய ஒரு சூரிய குடும்பம் எப்படி இருக்கிறது, இந்த கோள்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, அதனுடைய தன்மைகள் என்ன. குழந்தைகளுக்கு இந்த ஒரு ராம்ராஜ் சொல்லிட்டு போன மாதிரி அறிவுரையா சொன்னோம்னா கேட்காதுங்க. இதுக்கு அழகா கதையா சொல்லியிருக்கோம். புதன் கிரகம் எப்படி இருக்கும், செவ்வாய் கிரகம் எப்படி இருக்கும், வியாழன் எப்படி இருக்கு, அதுகளை கூட்டிட்டு போய் அது இதுல மாதிரி அந்த அலிபா வந்து கம்பளம் பறக்குமே, அது என்ன அலாவுதீன் அந்த கதையில வர்ற மாதிரி ஒரு பலகையில கூட்டிட்டு போய் அந்த கிரகங்களுக்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி அந்த கிரகங்களையும் பேச வைக்கிறாரு. நம்மளுக்கு கிரகம் முடிச்சோம்னா போயிடாதுன்னு சொல்லி பழகிருக்காங்க. அங்க போனா கிரகம் பேசுது பிள்ளைகளோட, நான் எப்படி பூமிக்கு உதவி பண்றேன், நான் என்ன தன்மையோட இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பேசுது. ரொம்ப அழகான செய்திகளையுமே அதுல சொல்லிட்டு போறாரு. இதை தாண்டி எனக்கு கொடுக்கப்படாத கதையில இருந்து ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லணும்னு விரும்புறேன். புடவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியாது. புடவுங்கிற வார்த்தை இது ரொம்ப பழைய வார்த்தை. நம்மள்ட்ட இருந்து நிறைய சொற்களை நாம விட்டுட்டோம், கலை சொற்கள்லாம் விட்டுட்டோம். நீங்க இதே இந்த வார்த்தையை வந்து சுடுந்தின்ற நாவல்லையும் பயன்படுத்தியிருப்பாரு, புடவுங்கிற வார்த்தை. இன்றைக்கு புடவுனா ஒரு நிறைய பேருக்கு பொருள் தெரியாது. ரெண்டு பாறைகளுக்கு இடையில இருக்கிற பிளவு, அதன் வழியா வந்து சில நேரங்களில் தண்ணீர் கூட வரும், சுனை வரும். அதுபோல இந்த ஆனைப்பாறைக்கு போற மணிராசன் நடராஜனும் நடேசனும் போய் தண்ணீருக்காக தேடி போகும்போது ஒரு சுனை தான் அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்குது. அதுக்கு வழிகாட்டுறாங்க, சுனை தண்ணீர் கொடுக்குது, அதை குடிக்கிறாங்க. மலையில இருக்க சுனை தண்ணீர் ரொம்ப அழகா இருக்கு. நாங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போகையில மேல இருக்க அங்கே ஒரு சுனை இருக்குது. எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. மலை உச்சியில் அந்த சுனை இருக்குது. நீங்க ஒரு குடம் தண்ணீர் முகந்தீங்கன்னா கூட அடுத்த நிமிஷத்துல அது நிறைஞ்சிடும். நிரம்பி வழியாது, அது எப்பவுமே நிரம்பி இருக்கும். எவ்வளவு தண்ணீர் எடுத்தாலும் உடனே வந்துடும். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு போக முடியுதா? திருப்பரங்குன்றம் பக்கம் திரும்புறதுக்கே பயமா இருக்கு. இதெல்லாம் யாராக்குனது? மனிதர்கள். இயற்கை எப்போதும் இயற்கையாகவே இருக்கிறது. இயற்கை மனிதனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. கரடி, இது அவங்களே முழுமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் எனக்கு சொன்ன கதை கிடையாதுங்கிறதுனால, அதுக்குள்ள எனக்கு கொடுக்கப்பட்ட கதை கிடையாதுங்கிறதுனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு 4 கதைகள் தான் கொடுத்தார்கள். இந்த 4 கதைகளும் வாசிப்பவர்களுக்கு ஒரு அருமையான நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகிறது. ஒரு எழுத்தாளர் என்ற முறையில சொல்றேன், நானும் 4 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். எழுத்தாளர் என்ற முறையில சொல்றேன், காட்சிப்படுத்துறதா ஒரு நூலோட வெற்றி. அழகா காட்சிப்படுத்திருக்கிறார். தான் என்ன சொல்ல வர்றோமோ அதை அழகா காட்சிப்படுத்துகிறார். சின்ன சின்ன கதைகள்லாம் குழப்பம் இல்லாத தெளிவான நீரோடையை போல அழகா காட்சிப்படுத்தி நம்மளை அங்க கொண்டு போய் நிறுத்திடுறாரு. அந்த சூழலுக்குள் நாம் போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சுக அனுபவம் நமக்கு கிடைக்கின்றது. இது போல இன்னும் அவர் பல நாவல், ஏன்னா முதலே சொன்னாங்க குழந்தை இலக்கியம் எழுதுறது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. குழந்தைகளுக்கு போய் சேரணும்னா இன்னும் மெனக்கிடணும். அதை பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் நல்ல நூல்களை எழுதி இன்னும் நீங்க பெருமை சேர்க்கணும், பெருமைப்படணும்ன்ற வாழ்த்துறேன். நன்றி.